பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படி நீ அவற்றை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளைகளை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாய் இரு. இந்த நல்மன சாட்சியை சிலர் தள்ளிவிட்டு மோதி உடைந்த கப்பல் போல் விசுவாசத்தை சேதப்படுத்தினார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குறிப்பிட்ட வேத பகுதியை வாசிக்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய உடன் வேலைக்காரனாக இருக்கிற தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறார். நீ விசுவாசமும் நல்மன சாட்சி உடையவனாய் இரு என்று எழுதுகிறார். இந்த நல்மன சாட்சியை சிலர் தள்ளிவிட்டு மோதி உடைந்த கப்பல் போல் விசுவாசத்தை சேதப்படுத்தினார்கள் என்று சொல்லுகிறார். இந்த காலை நேரத்திலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவிடம் சொன்னது போல இன்றைக்கு நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நல்ல மனசாட்சியும் நல்ல விசுவாசமும் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். முதலாவது பார்த்திங்கன்னா, ஒரு நல்ல மனசாட்சி ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அவசியம். நம்முடைய மனமே நியாயம் செய்ய வேண்டும். தேவன் நம்மை நியாயம் தீர்க்கிறவர். ஆனால் ஒரு தவறு செய்யும்போது, இல்லைன்னா தேவனுக்கு விரோதமான ஒரு செயல் நாம் செய்யும் பொழுது நம்முடைய மனம் நம்மை நியாயம் தீர்க்க வேண்டும். நோவாவின் காலத்தில் பார்த்திங்கன்னா, நோவா தன்னுடைய மனசாட்சியின்படி தேவனுக்கு பயந்து பரிசுத்தமாய் வாழ்ந்தார். அவருக்கு பெரிய பிரமாணங்கள், பெரிய கட்டளைகள் கொடுக்கப்படவில்லை. ஆனால் அந்த நோவா மனசாட்சியின்படி வாழ்ந்தார். பாவம் செய்யாமல் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தார். அந்த மனசாட்சி இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். நம்முடைய மனம் வருந்த வேண்டும். பேதுரு இயேசுவை காட்டி கொடுத்த பொழுது அந்த பேதுரு அவனுடைய மனம் வாதித்தது. அவன் மனசாட்சி அவனை வாதித்தபடினால் அந்த பேதுரு மனங்கசந்து அழுது ஆண்டவரத்தில் ஒப்புரவானான். இன்றைக்கு பார்த்திங்கன்னா, அநேக தேவனுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையை பார்க்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, துணிகரமான பாவம் செய்கிறார்கள். பாவம் செய்து விட்டு அந்த பாவத்தை என்ன செய்கிறாங்க, தாவீதை போல மூடி மறைத்து போய் விடுகிறார்கள். நாம் அப்படிப்பட்டவர்களாக இல்லாமல் நம்முடைய மனம் நம்மை நியாயம் தீர்க்க வேண்டும். அல்லேலூயா. இது ஒரு மெய்யான ஒரு பரிசுத்தமான ஒரு அனுபவம். எனவே நம்முடைய மனம் நம்மை நியாயம் தீர்க்கும்போது நம்முடைய விசுவாசமான கப்பல் சேதமில்லாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, மனசாட்சிக்கு எதிராக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். தவறு செய்யும்போது, பாவம் செய்யும்போது அந்த மனம் வருந்துவதே கிடையாது. எனவே நம்முடைய மனசாட்சி நம்மை நியாயம் தீர்க்க நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சகையுடைய வீட்டுக்கு போகிறார். சகையுடைய வீட்டில் போய் அவன் கொடுத்த எல்லா உணவுகளையும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். அப்பொழுது அங்கே இருக்கிற எல்லா ஜனங்களும் சொல்கிறாங்க, இவன் பாவியான மனுஷன், இவன் அநியாயக்காரன், இவன் வீட்டில் எப்படி இயேசு போய் சாப்பிடலாம் அப்படின்னு கேட்கும்போது அந்த சகையுடைய மனது தன்னை நியாயம் தீர்க்க ஆரம்பித்தது. அந்த சகையு தன்னுடைய மனதின்படி நான் குற்றவாளி தான், நான் தவறு செய்தவன் தான் என்று சொல்லி ஒப்புக்கொண்டு ஆண்டவர் சொல்கிற, ஆண்டவரே, என் ஆஸ்தியில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் யாரிடத்தில் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் அதனால் தன்னை திரும்ப கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த இடத்துல ஆண்டவர் ஒப்பு கொடுக்குறான். அந்த சகையை ஆண்டவர் ஆஸ்வதிக்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி நம்மளை அநேகர் குற்றப்படுத்தலாம், நம்ம விமர்சனம் பண்ணலாம். ஆனால் நம்முடைய மனம் நம்மை நியாயம் தீர்க்க வேண்டும். நம்முடைய மனசாட்சிப்படி நம்ம பரிசுத்தமாய் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அதுபோல் இளையகுமாரனுடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா, அந்த இளையகுமாரன் தன்னுடைய தகப்பனுக்கு எதிராக பாவம் செய்துவிட்டு அவன் என்ன செய்கிறான், அந்த ஆஸ்தியெல்லாம் கொண்டு துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணி அதை அழித்து போட்டான். அவன் பன்றி மேய்க்கும்போது அவன் மனசு வாதிக்கிறது. அவன் மனசாட்சியில் அவன் யோசிக்க ஆரம்பித்தான், தன்னுடைய தகப்பனுக்கு விரோதமாய் எவ்வளோ அநியாயம் செய்திருக்கிறேன், எவ்வளோ பாவம் செய்திருக்கிறேன், நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு திரும்பி போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் மனசாட்சியின்படி அவன் நியாயம் தீர்க்கப்பட்டு தன்னுடைய தகப்பனாருடைய வீட்டுக்கு புறப்பட்டு போகிறான். தன்னுடைய தவறை தன்னுடைய தகப்பனிடத்தில் சொல்லி பாவத்தை மன்னிக்கும்படியாய் வேண்டுதல் பண்ணுகிறான். தகப்பன் அவனை ஏற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும், மனசாட்சியின்படி வாழ வேண்டும். நம்ம கையில் வேத புத்தகம் இருக்கிறது. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மை நியாயத்திருக்கிற
நல்ல ஒரு மனசாட்சி நமக்கு இன்றைக்கு அவசியம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது விசுவாசமாக இருக்கிற கப்பல் உடைந்து போய்விட்டது. காரணம் என்ன தெரியுமா? மனசாட்சியில் சர்ச்சைக்கு போவோம், ஆண்டவர் ஆராதிப்போம், எல்லாம் செய்வோம். ஆனால் மனசாட்சிப்படி வாழ மாட்டாங்க. ஸ்தோத்திரம். பாவம் செய்து தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து ஆண்டவர் விட்டு தூரமாய் போய்விட்டார்கள். விசுவாசமாக இருக்கிற கப்பல் அது உடைந்து போய் என்னை சுக்குநூறாய் அந்த கப்பல் விசுவாசம் என்கிற கப்பல் மூழ்கி கொண்டிருக்கிறது. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசமாக கப்பல் மூழ்கி விடக்கூடாது, அது உடைந்து விடக்கூடாது. அந்த கப்பல் கடலில் பத்திரமா அந்த விசுவாசமான கப்பல் புறப்பட்டு செல்ல வேண்டும். இங்கே பவுல் சொல்லும்போது இமனையும் அலெக்சந்தரும் அப்படிப்பட்டவர்கள், அவர்கள் தூசியாமல் இருக்க கற்றுக்கொள்ளும்படி அவருடைய சாத்தானிடத்தில் ஒப்பு கொடுத்தேன். அல்லேலூயா. இந்த இமனையும் அலெக்சாந்தரும் அப்படிப்பட்டவர்கள், நல்மனசாட்சி இல்லாதவர்கள், விசுவாசமான கப்பலை சேதப்படுத்தினார்கள். அதனால் இவர்களை சாத்தான் கையில் ஒப்பு கொடுத்தேன், கற்றுக்கொள்வதற்கு ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். ஆனால் இவங்க 2 பேர் பின்னால் பவுல் எங்கேயுமே பயன்படுத்தலை. நான் நினைக்கிறேன் இவங்க விசுவாசத்து கப்பலை சேதப்படுத்தி தேவ ராஜ்யத்தை விட்டு வெளியே போய்விட்டார்கள், தேவனுடைய பணியை விட்டு வெளியே போய்விட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் நாம் இல்லாமல் நம் நல்ல மனசாட்சி உடலில் காணப்பட தேவன் நமக்கு கிருபை தருவாராக. செபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட நாங்கள் ஒவ்வொருத்தரும் நல்ல மனசாட்சியுடைய தேவனுடைய பிள்ளைகள் இருக்க உதவி செய்வீராக. இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. நாங்கள் விசுவாசமான கப்பலை சேதப்படுத்தாதபடி பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. உங்களை யாவரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமென்.